சில சமயம் உண்மைங்கிறது கற்பனையை விட ரொம்பவே விசித்திரமா இருக்கும் தெரியுமா? நாம சினிமாவுல பார்க்குற கதையெல்லாம் சும்மா ஜுஜுபின்னு சொல்ற அளவுக்கு நிஜமாவே சில சம்பவங்கள் நடந்திருக்கு. தயாரா இருங்க, ஏன்னா நம்பவே முடியாத சில உண்மை கதைகளுக்குள்ள நாம இப்போ ஒரு பயணம் போக போறோம். இப்ப நாம பார்க்க போற கதைகளை ஒருவேளை யாராவது படமா எடுத்திருந்தா கண்டிப்பா உங்க மனசுல இந்த ஒரு விஷயம் ஓடி இருக்கும். என்னடா இது, ரொம்ப ஓவரா சீன் வைக்கிறாங்க, நிஜத்துல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. ஆனா நாம சொல்லப் போற ஒவ்வொரு கதையும் 100% நிஜம். குறிப்பா கடைசியா ஒரு கதை வருது பாருங்க, அடேங்கப்பா, அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணும். சரி வாங்க உள்ள போலாம். முதல்ல நாம பார்க்க போறது நான் மூழ்கவே மாட்டேன்னு சொல்லி விதிக்கு சவால் விட்ட ஒரு கப்பலை பத்தி தான். வருஷம் 1914. ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. திடீர்னு கடலுக்கு அடியில இருந்து ஒரு கன்னி வெடியில மோதிருச்சு. அவ்வளோதான், கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. ஒரே கூச்சல் குழப்பம். எல்லாம் முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைக்கிறப்போ தான் ஒரு அதிசயம் நடக்குது. அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கினாலும் முழுசா உள்ள போகாம கிட்டத்தட்ட 30 மணி நேரத்துக்கு மேல மிதந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த கேப்ல கப்பல்ல இருந்த அத்தனை பேரையும் பத்திரமா காப்பாத்திட்டாங்க. பாருங்க, மூழ்க வேண்டிய கப்பல் மூழ்காம நின்னு அத்தனை உயிரையும் காப்பாத்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கதை பூமிக்கு அடியில பல ஆயிரம் அடி ஆழத்துல உயிரோட சமாதி ஆயிட்டோம்னு நினைச்சவங்கள பத்தின ஒரு கதை. 2010 சிலில ஒரு சுரங்க விபத்துல 33 தொழிலாளர்கள் பூமிக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. சும்மா கொஞ்ச தூரம் இல்ல, கிட்டத்தட்ட 2300 அடி ஆழம். யோசிச்சு பாருங்க, சுத்தி கும்மிருட்டு. மேல வர முடியுமா முடியாதா, என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு கொடூரமான சூழல். சரியா 17 நாள் வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அவங்க உயிரோட இருப்பாங்களான்னு கூட யாருக்கும் தெரியல. ஒரு கட்டத்துல உலகமே அவங்க இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுச்சு. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்போதான் மேல இருந்து மீட்பு குழு அனுப்புன ஒரு ட்ரில் மிஷின்ல ஒரு சின்ன பேப்பர் சுத்தி வந்துச்சு. அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? நாங்க 33 பேரும் இங்க புகலிடத்துல பத்திரமா இருக்கோம். அந்த ஒரு சின்ன குறிப்பு ஒட்டுமொத்த தேசத்துக்கே ஒரு புது நம்பிக்கைய கொடுத்துச்சு. மொத்தமா 69 நாள் போராட்டம். அதுக்கப்புறம் உள்ள இருந்த 33 பேரும் ஒருத்தர விடாம உயிருடன் மீட்கப்பட்டாங்க. இது உண்மையிலேயே மனுஷனோட மன உறுதிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. சரி, வாங்க அடுத்த கதைக்கு போலாம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயத்த நிஜமாக்குன ஒரு பெண்ணோட கதை. 1972ல ஒரு பிளைட் நடுவானத்துல ரெண்டா உடையுது. அதுல இருந்த ஒரு பெண் கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்திலிருந்து கீழே விழுறாங்க. அவங்க சீட்டோட சேர்த்து கட்டப்பட்ட நிலையிலேயே அடர்ந்த அமேசான் காட்டுக்குள்ள விழுறாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவங்க உயிர் பழிச்சிட்டாங்க. பலத்த காயத்தோட அந்த காட்டுக்குள்ள தனியா பல நாள் உதவி தேடி நடந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எப்படி 10,000 அடி உயரத்திலிருந்து விழுந்து ஒருத்தவங்க உயிர் பிழைக்க முடியும்னு எந்த டாக்டராலையும் எந்த விஞ்ஞானியாலையும் விளக்கவே முடியல. நிஜமாவே இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். சரி, இப்போ கொஞ்சம் ஜான்ர மாத்துவோம். இது துப்பாக்கி ரத்தம் பத்தின கதை இல்ல. இது முழுக்க முழுக்க மூளைய வச்சு விளையாடின ஒரு மர்ம கதை. 1970கள்ல ஒரு ஆள் தன்னை ஒரு பெரிய மியூசிக் ப்ரொடியூசர்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்துறான். கையில கத்தி இல்ல, துப்பாக்கி இல்ல, வெறும் வாய்ச்சவடால் பேச்சு திறமையை மட்டுமே வச்சு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள், சொகுசு கார்கள்னு மில்லியன் கணக்குல ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கான். வேலைய முடிச்சதும் காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி மாயமா மறைஞ்சு போயிட்டான். இந்த கேஸ்ல இருக்கிற ட்விஸ்டே என்னன்னா, எந்த வன்முறையும் கிடையாது. அவன் போலீஸ் கிட்ட மாட்டினதே இல்ல. அட, அவன் யாரு, அவன் உண்மையான பேர் என்னன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சினிமாவுல வில்லன் எஸ்கேப் ஆகுற மாதிரி நிஜத்துல எஸ்கேப் ஆகி போயிட்டான். சரி, இப்ப நாம கடைசியா பார்க்க போற கதை உண்மையிலே நம்பவே முடியாத ஒரு கதை. ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா இது நடந்திருக்க 1% கூட சான்ஸ் இல்ல. அப்படி ஒரு சர்வைவல் ஸ்டோரி. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமால அணுகுண்டு வீசும்போது அங்க இருக்காரு. அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் 3 நாள்ல ஒரு வேலை விஷயமா நாகசாகிக்கு போறாரு. அங்கே ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2வது அணுகுண்டு வீசப்படுது. அதுல இருந்தும் அவர் தப்பிச்சிட்டாரு. 2 அணுகுண்டு தாக்குதலையும் நேர்ல சந்திச்சு அதுல இருந்து உயிர் பழைச்ச ஒரே ஒரு மனிதர் அவர் மட்டும்தான். இதுக்கு மேல ஒரு நம்ப முடியாத உண்மை இருக்க முடியுமா சொல்லுங்க? பாத்தீங்களா, ஒரு சினிமா கதைக்கு டைரக்டர் வேணும், ஸ்கிரிப்ட் வேணும். ஆனா நிஜ வாழ்க்கையில நடக்கிற இந்த மாதிரி கதைகளுக்கு எதுவுமே தேவையில்லை. தைரியம், கொஞ்சம் அதிர்ஷ்டம், அப்புறம் எப்படியாவது வாழ்ந்தாகணுங்கிற அந்த மன உறுதி, இது மட்டும் போதும். நாம பார்த்த இந்த கதைகள்ல எது உங்களுக்கு அடா இது நிஜமாவா நடந்துச்சேன்னு தோணுச்சு? எது ரொம்ப சினிமாத்தனமா இருந்துச்சு? உங்க கருத்தை சொல்லுங்க. மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிஜ வாழ்க்கை மர்ம கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான உண்மை கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சில நேரங்கள்ல நிஜ வாழ்க்கை தான் இதுவரைக்கும் எடுத்ததிலே பெஸ்ட் சினிமா. நன்றி.